ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாதம் செய்வது எப்படி பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சாதம் செய்வது எப்படி, அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வேர்க்கடலை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. 2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வைங்க. பற்ற வச்ச உடனே அதுக்கு மேலே கடாய் வைங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சிட்ட உடனே உளுத்தப்பருப்பு 2 ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடுங்க. பச்சை மிளகாய் 4 போட்டுருங்க. தேவையான வேர்க்கடலையும் போடுங்க. கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பும் 3 போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வர இருக்கும் தாளிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாளிங்க. நம்மளுக்கு தேவையான பொன்னிறமும் வந்துடும். இதில் நாங்கள் இஞ்சி போடலை, ஏன்னா எங்களுக்கு இஞ்சி பிடிக்காது. ஆனால் சில பேருக்கு இஞ்சி பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு தேவையான இதில் இஞ்சி சேர்த்துக்குங்க. இப்போ இப்படி தாளிச்சுக்குங்க. தாளிச்சுன்னு உங்களுக்கே தெரியும், பொன்னிறமாக வருது. இந்த அளவு இருந்தாலே போதும். இந்த அளவே போதும். இதுக்கு மேலே நம்ம தாளிச்சுன்னா தீஞ்சிரும். தீஞ்சிக்காமல் பார்த்துங்க. எடுத்து வச்ச எலுமிச்சாரை வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தோட இது மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் சாதம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.